415 நாட்களாகியும் இஸ்ரேலை எதிர்த்து போர் புரியும் காசா போராளி குழுக்கள். ஞாயிற்றுக்கிழமை மேற்கொண்ட நடவடிக்கையில் 10 இஸ்ரேலிய துருப்புகள் பலி. ரஃபாவில் 10 இஸ்ரேலிய துருப்புகளை கொன்றுள்ளதாக ஹமாஸின் இராணுவ பிரிவான அல் கசாம் படை அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை எதிர்த்து காசா போராளி குழுக்கள் 415வது நாளாக வீழாமல் எதிர்த்தாக்குதலை நடத்தியுள்ளன. கிழக்கு ரஃபாவில் அல் ஜெனினா அருகே யூனிவர்சிட்டி தெருவில் இஸ்ரேலிய தரைப்படை குழுவை குறிவைத்து ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் 10 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. அதே பகுதியில் ஒரு வீட்டை கேடயமாக வைத்து அதற்குள் பதுங்கியிருந்த ஆக்கிரமிப்பு படைகளை குறிவைத்தும் தாக்குதல் நடத்தியதாக கசாம் இராணுவம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் அதே பகுதியில் 2 அல் யாசின் ராக்கெட்டுகள் மூலம் இஸ்ரேலின் D9 புல்டோசரை தகர்த்ததாகவும் புர்ஜ் ஆவாத் பகுதியில் மற்றொரு ஆக்கிரமிப்பு இராணுவ வாகனத்தை தாக்கியதாகவும் கசாம் படை கூறியுள்ளது. காசா சிட்டியில் இஸ்ரேல் இராணுவத்தின் கட்டளை மற்றும் கண்காணிப்பு மையத்தை குறிவைத்து கேலிபர் மோர்டர் ஷெல்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாகவும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது. இதனிடையே இஸ்ரேலின் குண்டு வீசும் ஆளில்லா விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தியதாக அல் குத்ஸ் படை குறிப்பிட்டுள்ளது. இதேபோல் வடக்கு தெற்கு காசாவை பிரிக்கும் நெட்ரிசம் ஆக்சஸ் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் முக்கிய மையத்தை குறிவைத்து 107 mm ராக்கெட்டுகளை வீசியதாக ஹமாஸ் கூறியுள்ளது. மேலும் இஸ்ரேலின் பஜ்ஜா இராணுவ தளம் மீது 107 mm ராக்கெட் தாக்குதலை நடத்தியதாக அல் குத்ஸ் படை தெரிவித்துள்ளது. ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் நெட்ரிசம் காரிடர் தளம் மீது 107 mm ராக்கெட் தாக்குதல் நடத்தியதாக தியாகி அபு அலி முஸ்தபா படைப்பிரிவு குறிப்பிட்டுள்ளது. காசாவில் போர் 2வது குளிர்காலத்திற்குள் நுழைந்துள்ள நிலையில் காசாவின் சேற்றுக்குள் இஸ்ரேல் படைகள் மூழ்குவது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியுள்ளதாக இஸ்ரேல் முன்னாள் இராணுவ தளபதி ஸ்விகா ஹைமோவிச் தெரிவித்துள்ளார். போரை நிறுத்திவிட்டு பிணைய கைதிகளை மீட்பது மட்டுமே இஸ்ரேல் இராணுவத்தை காப்பாற்ற ஒரே வழி என்றும், ஆனால் அதற்கான வாய்ப்புகள் தென்படவில்லை என அவர் கூறியுள்ளார். கடந்த 1 வருடத்திற்கும் மேலாக உணவு, குடிநீர், மருந்துகள், மின்சாரமின்றி காசா மக்கள் துயரத்தில் உள்ள நிலையில் அதையெல்லாம் சமாளித்து ஆயுதங்கள் குறைவாக உள்ள நிலையில் இஸ்ரேலிய கொடூர ஆக்கிரமிப்பு படைகளை எதிர்த்து காசா போராளி குழுக்கள் சண்டையிட்டு வருவது உலக அரசியல் பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.